பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களே உங்கள் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, வேத வாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு நம்மளை சும்மா இருக்க விட மாட்டான். 24/7 அவன் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் நாம் சில நேரங்களில் ஆண்டவருக்காக கொஞ்ச நேரம் தான் கொடுக்குறோம். இருந்தாலும் ஆண்டவர் அந்த கிருபையின் பலத்தினால பிசாசை மேற்கொள்ள முழு அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்காரு. இதோ சர்ப்பங்களையும் செயல்களையும் மிதிக்க சத்துடைய சகல வல்லங்களையும் மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், அது என்ன காரியமான இருக்கலாம் தெரியல, எனக்கு தெரியாது. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள விஷயம் அது. சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ரொம்ப நாள் தாமதமாக இருக்கலாம். பிசாசு அதை அடைத்து வைத்திருக்கலாம். தேவன் அதுக்கு தாமதித்திருக்கலாம். என்ன ஒரு காரியமான இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு, நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவருக்கு தெரியப்படுத்த சொல்கிறார். என்ன பிரச்சனைகள் இருக்கு அவருக்கு தெரியும். நீங்கள் இருந்தாலும் உங்கள் நாவிலிருந்து அறிக்கை பண்ண அவர் விரும்புகிறார். உங்கள் அறிக்கையை அவருக்கு சொல்லும்போது கர்த்தர் எல்லாவற்றுக்கும், அந்த காரியம் நடக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் மனிதனுக்கு இந்த உலகத்தில் தேவை எவ்வளோ கோடி பணம் கொடுத்தாலும் நிம்மதி, சமாதானம். அந்த சமாதானத்தை தேவன் தருகிறார். இந்த காலை வேளை உங்கள் வாழ்க்கையில் எது வேணால் கிடைக்காம போனோம் வரலாம். நேற்று இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. இந்த ராத்திரியில் இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. இந்த நிமிஷத்தில் பேசிட்டு இருக்க எத்தனையோ பேர் மரித்து போயிருக்காங்க இந்த உலகத்தில். ஆனால் கர்த்தர் என்னையும் உங்களையும் உயிரோடு வைத்துட்டு இருக்கிற அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நானும் உயிரோடு கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறோம். அதுவே இந்த உலகத்தில் ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு சிறிய சமாதானம் தேவை. சமாதானம்ங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் அனுதினமும் தனிமையில் இருக்கும்போது அவன் சோர்வடைகிறான். அந்த சோர்வு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் அதை சொல்லும்போது ஒரு பெரிய சமாதானம் உங்களுக்குள்ளே வருது. பிசாசோட போராட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. நீங்கள் தனிமையில் அழுது கொண்டு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரிடத்துல எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஏசப்பாட்ட சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு பெரிய சமாதானம்.